அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிளட்டர் ஹாட்ஸ்பாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான இடங்களில் தான் கிளட்டர் ரொம்ப அதிகமாக சேரும். அதை தான் கிளட்டர் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிச்சனோட கவுண்டர் டாப். கவுண்டர் டாப் எப்பயுமே எதையாவது ஒன்று வச்சு அந்த கவுண்டர் டாப்பே ஃபுல்லாக இருக்கும். சமைச்சு முடித்தாலும் அதை நமக்கு டைடியப் பண்ணுறது இல்லை. அதை இன்னொரு வேலையாக நம்ம நினச்சி பண்ணுறதுனால அது ஒரு பெரிய டாண்டிங் டாஸ்க்காக நமக்கு தெரியும். சமைச்ச பாத்திரத்தை உடனே கிளியர் பண்ணுறது, சமைச்ச இடத்த உடனே க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் குக்கிங் அப்படின்னு சொல்லி நான் யூஸ்வலாக அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே அதை உடனுக்குடனே நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். அப்படி க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சமையலே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம், அதுவும் இந்த சம்மர்லலாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வேர்த்து விறுவிறுக்க வேலையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சமைச்சு முடிக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறமும் இந்த க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பேர்டனாகவே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சமைச்சிட்ருக்கும்போதே அடுப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டிங் டைம்னு இருக்கும்ல, அந்த டைமில் தேவையில்லாமல் ஃபோன் பேசாமல், இல்லை வேறு எதையாவது டைமை வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக அந்த டைமில் கவுண்டர் டாப்பை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம சமைச்சு முடிக்கும்போது நம்ம க்ளீனும் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம கிச்சனும் கவுண்டர் டாப் எல்லாமே ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த சம்மர் டைமில் நம்ம எல்லோரும் நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி போகும்போது எல்லாருமே இந்த என்ஜாய்மெண்ட் மூடு அந்த மூடில் தான் இருப்பாங்க. பட் கிச்சனில் மட்டும் ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி சமைக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் பி எ பார்ட் ஆஃப் த குக்கிங் ப்ராசஸ். இல்லைனா அவங்க சமைக்கிறாங்கன்னா க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சேர்ந்து பண்ணும்போது நம்ம யார் வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருக்கோமோ அவங்களுக்கும் ஒரு பேர்டன் இல்லாமல் எல்லாருமே ஒரு மனநிறைவாக நேரத்தை செலவிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நிறைய பேர் பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க அப்கமிங் சம்மரில். அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த சம்மர் டைமில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைங்களெல்லாம் ஏதாவது சம்மர் கேம்புக்கு அனுப்புவோம், ஏதாவது ஒரு லேர்னிங்க்கு அனுப்புவோம், இல்லை நம்ம டூர் போவோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லைஃப் ஸ்கில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வேலையை நீங்கள் இப்போயே இந்த லீவ் டைமில், இந்த சம்மர் டைமில் உங்கள் வீட்டுகளில் இருக்க குழந்தைங்களையும், வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்பவுஸ் எல்லாரையுமே செய்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. இது குக்கிங்கும் சரி, இல்லை க்ளீனிங் பண்ணுறதோ சரி, இதனால் இது ஒரு ஜெண்டர் பேஸ்டு ஸ்கில்லே கிடையாது. இப்போ பெண்கள் தான் இதை பண்ணணும்னு எந்த இடத்துலையுமே இல்லை. இது இட்ஸ் அ ஃபேமிலி அப்படின்னு வரும்போது இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கை நம்ம மற்ற நேரத்தில் நம்ம சொல்லும்போது அவங்களால பண்ண முடியாது. ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும்போதோ இல்லை காலேஜுக்கு போயிட்டுருக்கும்போதோ நம்ம இந்த வேலைகள்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாகவே தெரியும். வேறஸ் இந்த சம்மர் டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணும்போது, நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது ஈஸியாக பழகிடுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா ஒரு டிபெண்டன்சி கம்மியாகும். எப்பயுமே வீட்டில் அம்மா தான் சமைக்கணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் மாதிரி எல்லாருமே சமைக்கலாம். எனிபடி கேன் ஹேண்டில் கிச்சன் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தரே வேலை பார்த்து ஒருத்தரே ட்ரெயின் ஆகிறது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். இட்ஸ் நாட் ஃபேர் ஆல்சோ. ஸோ அதனால் இந்த சம்மர் டைமில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க குழந்தைங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் கோயிங் கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் கோயிங் கிட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த குக்கிங் வீட்டில் எப்படி வீட்டில் சமைக்கணும், வீட்டு வேலைகளை எப்படி இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்போது, இல்லை ஒரு வேலைக்கு போகும்போதோ, இல்லை ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே நீங்கள் போகும்போதோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல், ஃபோனில் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல், இல்லை நம்ம டூர் போகணும், எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது டூர் போகணும், வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் தாண்டி நம்ம வீட்லேயும் சரி, நம்ம சொந்தக்காரவங்க நம்ம நல்ல ஒரு கனெக்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம இன்வால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் ஒரு பெட்டர் பர்சனாக இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஃப்ரீ கோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் வெளியில் போய் நீங்கள் ஒரு ஸ்கில் பற்றி நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும்னு வைங்களேன். ஏதாவது ஒரு பர்டிகுலராக இந்த ஸ்கில்லை பற்றி நான் ஒரு கோர்ஸ் போகணும் அப்படின்னா இட் காஸ்ட் அ லாட். நிறைய அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நிறைய செலவாகும். அங்கே சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேசிக் ஸ்கில்ஸை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ்டு டீட்டெயில்ஸ்லாம் யாருமே ஷேர் பண்ண போகிறதில்ல. வேறஸ் நம்ம இந்த குக்கிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆல் தி எக்ஸ்பர்டைஸ் ஸ்கில் கேன் பி லேர்ன் ஃப்ரம் த ஹோம். நம்ம பேரண்ட்ஸ் அம்மா அப்பா கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். அது வந்து ஃப்ரீயாக கற்றுக்கும் போது நம்ம வந்து அதை ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆனோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கெரியர்லேயும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அவசியம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நானே என்னோடய வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதை என்னோடய நிறைய வீடியோஸ்லேயும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து குயிக்காக வேலைகள் முடிஞ்சிடும். எல்லாருமே சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே வந்து மற்ற ஏரியாவில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ டிவி பார்க்குறாங்கன்னா ஒருத்தரே டிவி பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் பார்க்குறீங்க. ஆனால் இன்னொருத்தவங்க கிச்சனில் சமைப்பாங்க, காய் வெட்டுவாங்க, பாத்திரம் விளக்குவாங்க, டீக்ளட்டர் பண்ணுறதுல ஒருத்தரே பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு எப்போயுமே மூடு வந்து ஒரு மாதிரி ட்ரெயின் ஆயிரும், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் அந்த கஷ்டத்தை என்றைக்குமே கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கு நீங்கள் கிச்சன் வந்து ஒன் ஆஃப் த ஹாட் ஸ்பாட்டுன்னு நம்ம பேசியிருக்கோம். இது எப்போயுமே இந்த இடத்த வந்து க்ளீனாகவும் ப்ளசண்ட்டாகவும் வச்சுருந்தா கிச்சனில் வந்து சமைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்றத ஒரு புரிதலும் நமக்கு தெரியும். அதனால் மறக்காமல் இந்த ஃபஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப்பையும் சரி, கிச்சனையும் சரி ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் க்ளீனாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் தோணும், எதுக்கு வந்து கவுண்டர் டாப்பை வந்து எப்போயுமே க்ளீனாக வச்சுக்கணும், வந்து டீக்ளட்டர் பண்ணணும், ஒரு கிளட்டர் ஃப்ரீ கவுண்டர் டாப்பை எதுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு எல்லாருக்குமே தோணும். நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிச்சன்லாம் இருக்காது. இப்போ வந்து இந்த நான் எடுத்திருக்க விஷுவல்ஸ் எல்லாமே என்னோடய அம்மா வீட்டில் எடுத்த விஷுவல்ஸு. இது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைடர், நல்ல வைடாக இருக்கும் இங்கே இருக்கிற வந்து கவுண்டர் டாப்பே வந்து அந்த மாதிரி வந்து அவங்க கட்டியிருக்காங்க. பட் நிறைய ஹவுசஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாலாம் இருக்கவே இருக்காது, வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்கிறதுலே நம்ம நிறைய பொருள் வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து குக்கிங்கை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து திடீர்னு ஒரு சமைக்கணும், திடீர்னு ஒரு ஸ்நாக் பண்ணணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரெகுலராக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் புதுசாக வந்து நம்ம யாரையாவது செஞ்சு கொடுக்க சொல்கிறோம், இப்போ நம்ம குழந்தைங்கள ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிச்சன் கவுண்டர் டாப் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைடு அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரே கொடுக்காது அந்த இடத்துல சமைக்கிறதுக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று வந்து the more you clean, you can much you can avoid the pests. இப்போ வந்து எலியாக இருக்கட்டும், கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது எறும்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கிச்சன் சுத்தமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து உபாதைகள்லேருந்து நம்ம தவிர்க்கலாம். எப்போயுமே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்து சின்ன சின்ன பூச்சிகள், கரப்பாம்பூச்சி, எலி இதெல்லாம் வரதான் செய்யும். இதெல்லாம் வந்துச்சுன்னா பெரிய நாசம் பண்ணிட்டு போயிடும். அது நிறைய பேருக்கு வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால் அந்த சிரமம் பார்க்காம நம்ம அந்த சமைச்சு முடித்தோடனே அந்த வேலைகளை வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் நான் ரொம்ப நேரம் எடுத்து நான் இந்த ஒரு கிச்சன் கவுண்டர் டாப்பை மட்டும் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, என்ன தான் நம்ம வந்து இந்தியன் குக்கிங்கில், சவுத் இண்டியன் குக்கிங்கில் வந்து விதவிதமாக 3 வேளை சமைக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இந்த சம்மர் டைமில் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க, இன்னும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகும். காரணம் நிறைய சமைக்கிற மாதிரி இருக்கும், நிறையா வந்து ஸ்நாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணணும். இதெல்லாம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து இதுக்கு முக்கியமாக இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் இந்த சம்மரை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும், half the way done சொல்லுவேன். உங்கள் வீட்டில் வந்து ஒரு பாதி வேலை முடிஞ்சதுக்கு சமம். ஸோ அதனால் வந்து மேக் இட் ஷுர் தட் கீப் யுவர் கவுண்டர் டாப் clutter free and clean. டீக்ளட்டர் அப்படிங்கிற பேரில் நம்ம சில தப்பான விஷயங்களும் நம்ம பண்ணுறோம். அதில் நான் பண்ண என்ன விஷயம் என்ன அப்படின்னா, கிளியர் கவுண்டர் டாப் அப்படிங்கிற பேரில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அப்ளையன்ஸையும் தூக்கி ஷெல்ஃபுக்கு கீழே வந்து வச்சுருவோம். இது வந்து பிகினிங்கில் வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தேன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வந்து நம்மளோட இந்தியன் கிச்சனுக்கு, நம்மளோட சவுத் இண்டியன் கிச்சனுக்கு அப்ளையன்ஸை தூக்கி கீழே வைக்கிறதும், தேவைப்படுறப்ப எடுத்து வைக்கிறதும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான்.
அது வந்து ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கெலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து. அதனால அதுக்குன்னு ஒரு செக்ரிகேட்டடாக ஒரு ஸ்பேஸை வந்து ஒதுக்கி வைங்க. அதில் வந்து உங்கள் எல்லா அப்ளையன்சஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் வந்து மிக்சியை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவேன், அதனால அதை நான் கீழே வச்சுக்கிறேன், திருப்பி நான் அதை எடுத்து மேலே வைக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து டீக்ளட்டரிங்கை வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளாக பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணோம் அண்டு ஃபங்க்ஷனலாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லைஃப் லாங்காக சஸ்டெயினாக இருக்கும். இல்லை நான் எடுத்துகிட்டு தான் பண்ணுவேன், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இவ்வளோ பெரிய வெயிட்டை எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு திருப்பி அதை எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாமே அப்படின்னு கூட தோணும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஏர் ஃப்ரையர் வந்து நானும் வச்சுருக்கேன், எங்கள் அம்மாவும் வச்சுருக்காங்க. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தான் வந்து அப்ளையன்சஸ்லாம் தூக்கி கீழே வைப்பேன். அப்போ ஏதாவது ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கீழேருந்து தூக்கி நான் மேலே வச்சு நான் அதை யூஸ் பண்ணணுமா, அதுக்கு வேறு ஏதாவது பேசாமல் வந்து வடை சட்டியிலே போட்டு வறுத்துடலாம் அப்படின்னு கூட நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். தட் வில் மேக் யுவர் ஜாப் ஈவன் மோர் டஃபர். ஸோ வந்து எப்பயுமே வந்து நம்ம பார்வைக்கு வச்சுக்கிறது நல்லது, அட் த சேம் டைம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதும் நல்லது. ஸோ நம்ம ஏஜ் ஆகும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி தூக்கி பண்ணுறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஏரியா செக்ரிகேட் பண்ணி எல்லா அப்ளையன்சஸையும் ஒரு நல்லா அழகாக நீட்டாக அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னாலே கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ்டாகவும் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்த கவுண்டர் டாப்புக்கும் இப்போ பார்க்குற கவுண்டர் டாப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே வந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம வீடு வந்து கிச்சன் வந்து கவுண்டர் டாப் இவ்வளோ நீட்டாக இருந்துச்சு அண்ட் ஃபங்க்ஷனலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இதில் வந்து சமைக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். அடுத்த வந்து கிளட்டர் ஹாட்ஸ்பாட் என்னென்னா நம்மளோட டைனிங் டேபிள். எல்லார் வீட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக டைனிங் டேபிள்ங்கிறது. சாப்பிட்டதெல்லாம் அப்படி அப்படியே போடுறது, நம்ம பேக்லேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அங்கே தான் வந்து போடுவோம். சம்டைம்ஸ் ஃபோன் இருக்கும், லேப்டாப் இருக்கும், நம்ம அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத பொருட்கள் கூட நம்ம அங்கே தான் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு கிளியர் சர்ஃபேஸ் கிடச்சிது, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடச்சதுனாலே நம்ம எல்லாமே அதில் டம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது வந்து பேசிக்காக எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். இது ஒன்றும் வந்து எங்கேயுமே நடக்காத விஷயம்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து எப்படி ஒரு குயிக்காக வந்து அதை வந்து டீக்ளட்டர் பண்ணி ஒரு கிளட்டர் ஃப்ரீ கவுண்டர் ஸ்பேஸோ கிளட்டர் ஃப்ரீ டைனிங் டேபிளோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, சாப்பிட்டு முடித்த உடனே என்னென்ன வந்து நம்ம தட்டுகள் இருக்கோ இல்லை நம்ம சமைச்ச பாத்திரங்கள் என்னென்ன இருக்கோ அதை இமீடியட்டாக வந்து நம்ம கிளியர் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் ஒரு கிளட்டர் ஃப்ரீ டைனிங் டேபிளை வந்து உருவாக்க முடியும். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு யாராவது வராங்க, அப்போ அந்த இடம் வந்து ஒரு கிளட்டராக இருந்தால் நம்மளோட இமேஜையும் அதை ஸ்பாயில் பண்ணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட வேல்யூஸையும் அது கண்டிப்பாக வந்து ஸ்பாயில் பண்ணும் ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோம். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து அந்த இடத்த இமீடியட்டாக கிளியர் பண்ணி சாப்பிட்டு முடித்தோன்னா பாத்திரங்களெல்லாம் எடுத்து போட்டுட்டு தட்டெல்லாம் சமைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு சேரெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மேலே ஏதாவது வந்து ஷீட்ஸ் ஏதாவது போட்டிருந்திங்கன்னா அதையும் வந்து நீட்டாக தொடச்சி வச்சோம் அப்படின்னா இட் வில் பி வெல்கமிங். நமக்கு வந்து அடுத்து நம்ம சாப்பிட போகும்போது அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம அங்கே உட்காந்து சாப்பிடலாம். அது வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க இல்லை அந்த இடத்துல வந்து உட்கார்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதைன்னு கூட நினைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விஐபி நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம வீட்டை நம்ம இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டோம் இல்லையா? நம்ம எவ்வளோ சுத்தமாக தொடச்சி எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் நம்ம நினைப்போம். நம்ம வீட்டை யாருக்கும் இம்ப்ரெஸ் பண்ண வேணாம், பட் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை என்னென்னா டு கிவ் அ க்ளீன் ஸ்பேஸ், டு லிவ் அ கிளட்டர் ஃப்ரீ லைஃப். அதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம கொடுக்குற மரியாதை நம்ம பொருட்களில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். இன்னொன்று, நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணும்போது இந்த பொருட்களோட லாஞ்சிவிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் பல நாட்களுக்கு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். வந்து இப்போ திருப்பி அது ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை உடையாமல் இருக்கிறதுக்கோ ஒரு ப்ராப்பராக ஒரு சேரை போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் பொசிஷன்லேயே இருக்கும். இது நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது போகும்போது இடிப்பாங்க, இல்லை ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இஷ்யூவை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும்.
இதை நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். டீக்ளட்டர் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம டீக்ளட்டர் பண்ணுறது கிடையாது, நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் டீக்ளட்டரிங் கிடையாது. இட் இஸ் ஃபார் த சேஃப்டி. ஒரு பொருளை நீங்கள் அங்கங்கே போட்டிருக்கும் போது யாராவது போகிறவங்க வழியில் வந்து ஏதாவது இடிச்சிட்டா வந்து இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். அவங்களுக்கு வந்து இப்போ வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு காலில் அடிபட்டுருச்சு, சேர் வந்து தெரியாமல் இடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வந்து ஒரு ஆபத்தை கொண்டு போய் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பொருட்களை எடுத்த இடத்துல வைக்கணும், அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து தவிர்க்கலாம். ஸோ 2வது ஹாட்ஸ்பாட் என்னென்னா நம்மளோட டைனிங் டேபிள். ஸோ இந்த ஸ்பேஸையும் வந்து ஒரு கிளட்டர் ஆகாமல் முடிந்த அளவுக்கு வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ டைனிங் டேபிளாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து என்றைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பார்க்க போகிற 3rd கிளட்டர் ஹாட்ஸ்பாட் என்ன அப்படின்னா, நம்மளோட லிவிங் ரூமில் இருக்கிற சோஃபா, சென்டர் டேபிள், சேர்ஸு, இது எல்லாமே ஒரு ஹாட்ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளோட பேக்கெல்லாம் வைக்கிறது, துணியெல்லாம் வந்து அப்படி அப்படியே போடுறது, பேப்பர் படித்தா பேப்பரை வந்து எடுத்து வைக்காமல் அப்படியே போடுறது, புக்ஸ் படித்தா அப்படியே போடுறது, ஹோம்ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து வைக்காமல் அந்த இடத்துலையே போடுறது. ஸோ ரொம்ப மெஸ்ஸியாகிற ஒரு ஹாட்ஸ்பாட் என்ன வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிவிங் ரூமு. அந்த லிவிங் ரூமையும் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து புழங்காமல் ஒரு வீட்டில் இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு இடம்னு இருந்தால் அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. யூஸ் பண்ண உடனே ஒரு லெஸ் தென் a minute ஹேபிட்ன்னு இருக்குது. உடனே யூ கேன் புட் பேக் டு த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ். ஸோ அந்த இடத்துல வந்து உடனே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ரூம் ஒரு வெல்கமிங் ஃபீலை கொடுக்கும். லிவிங் ரூம் அப்படிங்கிறதுக்கு காரணமே வந்து எவ்ரிபடி வில் ஆக்குபைஸ் திஸ் ரூம் ஒன்லி. எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ப்ரிஃபர் டு பி இன் திஸ் ரூம் அப்படின்றக்கப்போ அந்த வீடை முடிந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த இடத்த வந்து கிளட்டர் ஃப்ரீயாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த ஹாட்ஸ்பாட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் நம்ம ஸ்லிப்பர் ஸ்டாண்டு. எப்போயுமே க்ளோஸ்டு ஸ்லிப்பர் ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து ஸ்லிப்பர்ஸை வந்து வெளியில் தான் நம்ம போடுவோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து இஃப் யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன், உங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை உடனே கிளியர் பண்ணி ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் வந்து அழகாக அடுக்கி வைங்க. இப்போல்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரூமோட பர்பஸே மறந்துடுறோம். வந்து பெட்ரூம் வந்து நிம்மதியாக தூங்கணும், நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சி நிம்மதியான தூக்கத்தை என்ஜாய் பண்ணணும்னா அது பெட்ரூம் தான். ஆனால் அந்த பெட்ரூமே ஒரு கிளட்டராக வச்சா என்ன பண்ணுறது? ஆனால் யூஸ்வலாக வந்து நம்மளோட வார்ட்ரோப்பும் பெட்ரூம்குள்ளே இருக்கிறதுனால கிளட்டர் செய்கிறது நார்மல் தான். பட் அதை இமீடியட்டாக கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பெட்ரூமும் ஒன் ஆஃப் த ஹாட்ஸ்பாட், கிளட்டர் ஹாட்ஸ்பாட்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த கிளட்டரையும் கிளியர் பண்ணிடுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கிளட்டர் ஹாட்ஸ்பாட்டை பற்றி பார்த்தோம். இதை தாண்டி வேறு ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. Happy home making, happy decluttering from Decluttering Diva. Thank you.